முக்கிய செய்தி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் உப்பாரப்பட்டியில் அரசு பள்ளிக்குள் வெள்ளம் பாய்ந்திடும் காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், இந்த வெள்ள பாதிப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். நேற்றிலிருந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களிலும் பரவலாக இந்த கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக இந்த ஊத்தங்கரை பகுதி, போச்சம்பள்ளி பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவிலிருந்தே அதி கனமழையானது பெய்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களிலும் இந்த காற்றாற்று வெள்ளமானது புகுந்திருக்கிறது. குறிப்பாக உப்பாரப்பட்டியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்குள் காற்றாற்று வெள்ளம் புகுந்து பள்ளி முழுவதுமே அந்த மூழ்கிய நிலையில் பள்ளியை வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக ஊத்தங்கரை பகுதியில் மட்டுமே நேற்று 50 சென்டிமீட்டர் என்ற அளவிற்கு அந்த மழை அதிக மழை பொழிவானது இருந்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதே போச்சம்பள்ளி, ஊத்தங்கரை, ஓசூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் பரவலாக நெற்றியிலிருந்தே அந்த கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் அந்த ஜம்முகுட்டப்பட்டி ஏரி கூட உடைந்து அதிலிருந்து காற்றாற்று வெள்ளமானது சீறி பாய்ந்து வாகனங்கள் எல்லாம் கவிழ்க்கக்கூடிய அளவிற்கு காற்றாற்று வெள்ளம் சீறி பாய்ந்திருக்கிறது. தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளானது உப்பாரப்பட்டியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்குள் அந்த வெள்ளமானது புகுந்திருக்கிறது. அரசு பள்ளிக்குள் வெள்ளம் புகுந்து பள்ளி முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. அதிக மழையால் இந்த ஊத்தங்கரை பகுதியில் காற்றாற்று வெள்ளமானது ஏற்பட்டிருக்கிறது. ஜம்முகுட்டப்பட்டி ஏரி உடைந்து அந்த ஏரியிலிருந்து வெளியேறி இந்த உபரி நீர் காற்றாற்று வெள்ளமாக வெளியேறி அந்த பள்ளியில் நின்றிருந்த இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், கார், வேன் உள்ளிட்ட வாகனங்கள், லாரி உள்ளிட்ட வாகனங்கள் கூட அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு கீழே தள்ளி விழுந்திருக்கிறது. குறிப்பாக 2-3 கார்கள், இருசக்கர வாகனங்கள் எல்லாமே அந்த காற்றோட்ட வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. 2-3-4 வேன்கள் எல்லாமே அந்த வெள்ளத்தில் சிக்கி கீழே கவிழ்ந்து கிடக்கின்றன. கார் உள்ளிட்ட வாகனங்கள் எல்லாமே இருக்கும் இடம் தெரியாத அளவிற்கு அந்த காற்றாற்று வெள்ளம் அடித்து செல்லப்பட்டு அந்த கார் மீது வெள்ளம் பாய்ந்து சீறி ஓடுகிற காட்சிகள் எல்லாம் நாம் காண்கிறோம். ஏனென்றால் இந்த ஊத்தங்கரை பகுதியில் மட்டுமே நேற்றிலிருந்து 50 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் ஒசூர், போச்சம்பள்ளி, ஊத்தங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக நேற்றிலிருந்து கனமழை பெய்திருக்கிறது. ஊத்தங்கரை பகுதியில் மட்டுமே 50 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்திருந்தால் ஊத்தங்கரை இந்த ஏரி, ஜம்முகுட்டப்பட்டி ஏரி உள்ளிட்ட பகுதிகள் மட்டுமல்லாது குடியிருப்பு பகுதிகளுக்கும் நகர்களுக்குள்ளும் வெள்ளம் புகுந்திருக்கிறது. பல்வேறு இடங்களிலும் பொதுமக்கள் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு குடியிருப்புகளில் தரைதளங்கள் எல்லாம் மூழ்கக்கூடிய சூழ்நிலையில் குடியிருப்புகள் அந்த அளவிற்கு வெள்ளம் புகுந்திருக்கிறது. காற்றாற்று வெள்ளமானது ஏரி உடைந்து பள்ளிகளுக்குள்ளும் செல்லக்கூடிய காட்சி நாம் பார்த்து வருகிறோம். உப்பாரப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த அரசு பள்ளி முழுமையாக காற்றாற்று வெள்ளம் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஊத்தங்கரை நகர் பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் குடியிருப்புகளில் வெள்ளம் புகுந்திருக்கிறது. இதனால் பொதுமக்கள் இயல்பாக பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவில் இருந்தே தொடர்ச்சியாக நேற்று அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் பகுதியில் பரவலாக மழை பெய்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஊத்தங்கரை பகுதியில் அதிக அளவில் மழை பெய்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன்.